கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, எல்லோருக்கும் மதிய வணக்கம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி தேவனோட வார்த்தைகளை கேட்போம். நல்ல பிதாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் அச்சா. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மதிய வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களை எங்களை வழிநடத்தும். ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாதி தேவன் அருமையான மதிய வேளையில் கொடுத்த வார்த்தையானது பரிசுத்த ஆவியான்னு சொல்லுகிறது என்னவென்றால் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். எரேபெயாமின் அப்படிங்கிறவர் யாருக்கு உதாரணமாக இருக்காங்கன்னா, அந்தி கிறிஸ்துவோட ஆவிக்கு. ஏன்னா பாவம் செய்கிறத விட்டு அவன் விலகாமல் இருந்ததுனால தான், அவனுக்குள்ளார பாவம் வந்ததுனால தான் தேவன் அவனை தண்டிக்கணும்னு திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. முன்னாடி ஏற்கனவே பிசாசின் தலையை நசுக்கி போட்ட தேவன் திரும்பவும் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கார். அது அவன் அறிஞ்சிருந்தோம் இன்னும் பாவத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேல் ஜனம் போல் இருக்கிற நம்ம ஜனங்களை, மாம்சத்தின் பிள்ளைகளை எல்லாரையும் பாவம் செய்ய வைக்கிறது தான் அவனோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு இடைஞ்சலை கொடுத்து அவங்களோட பாவத்தை அதிகப்படுத்துறதும், தேவ பிள்ளைகள் நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்களேன்னு அவங்களுக்கு பதிலாக ஏதாவது வார்த்தைகளை சொன்னாங்கன்னா சொற்களின் பாவத்தினாலேயும் பிசாசனவன் பிடிக்க பார்க்குறான். அவன் வஞ்சித்து நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனமாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நமக்கு ஸ்தேவானை பற்றி தெரியும். ஸ்தேவான்கிறவர் எவ்வளோ பெரிய தேவனோட வார்த்தைகளை அறிஞ்சவர், எவ்வளோ வல்லமையாக தேவனோட வார்த்தைகளை சொன்னவர். அவரை பொய்யா குற்றம் சாட்டி ஜனங்களெல்லாம் சேர்ந்து கல்லால் அடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் எல்லாரும் முன்னாடியும் நியாய தீர்ப்புக்காக உட்கார வைக்கும்போது அந்த அத்தனை பேரோட கண்ணும் ஸ்தேவான் மேலே இருந்துச்சான். ஆனால் ஸ்தேவான் எப்படி தெரிஞ்சாராம்? எல்லாரோட கண்களுக்கும் தேவ தூதர்களை போல தெரிஞ்சாராம் ஸ்தேவான். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இனி அவர் தூதனாக மாற வேண்டிய நிமிஷம் வந்துருச்சுன்னு ஸ்தேவானுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஜனங்களெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டை நம்பி கல்லெறியும் போது கல் எரியறதுனால ஜனங்களை பாவத்தில் விழ வைக்க பார்த்தான் பிசாசு. அதே போல் கல் எரிய போகிறாங்களேங்கிற அந்த பயத்தில் ஸ்தேவான் ஏதாவது பேசியிருந்தா ஸ்தேவானை பாவத்தில் விழ வைக்கலான்னு பார்த்தான் பிசாசானவன். ஆனால் அந்த ரெண்டுமே அவனுக்கு நடக்கலை. ஏன்னா தேவன் நினச்சாரு, ஜனங்களுக்கும் பாவம் இல்லாமல் இந்த ஸ்தேவானுக்கும் பாவம் இல்லாமல் என்ன செய்யலான்னு யோசித்தார். கர்த்தர் சித்தம் போல் அவர் பரலோகத்தின் காட்சிகளை கல்லெறியறதுக்கு முன்னாடி காட்டுறாரு. அந்த காட்சியை அவர் பார்த்தோன்னுமே அந்த பரம தேசத்தில் இருக்கிற அந்த காட்சி அவரோட இருதயத்தை, ஆக நம்ம தேவனை பார்த்துட்டோம், நம்ம அவர்கிட்ட போக போகிறோங்கிற அவரோட விசுவாசம் அவரை மற்றவங்க கல்லெறிஞ்சு சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்தார். அதனால் கர்த்தர் அவரை இன்னுமாய் ஆசீர்வதிச்சார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னுமாய் கூட பிசாசின் பிடியில் சிக்குண்டவர்களாக இல்லாதபடிக்கு, நாங்கள் பிசாசு சொல்கிற சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்களா, மாம்ச பிரகாரமான ஜனங்கள் யாவரும் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அந்த நிமிஷம் அவங்கள பாவங்களிலிருந்து காப்பாற்றின தேவன் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மதிய வேளையில் கடைசி ஜெபத்தை பண்ணுறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. பாவத்தில் விழுந்து போகாதபடி, பிசாசானவனுடைய தந்திரத்தில் விழுந்து போகாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிறையிருப்பு போராட்டங்கள்னால விழுந்து போகாதபடி கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினது போல இந்த மதிய வேளையில் எல்லா ஜனங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒரு ஆத்துமா கெட்டு அழிவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. நான் மத்திய ஆகாயத்தில் நீங்கள் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட
தகுதிப்படுத்துவீராக. இன்னுமாய் கூட அதிகமாய் ஜனங்க இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிட்டோமேன்னு வருத்தத்தில் இருந்தாங்கன்னா இந்த நிமிஷம் அவங்களுக்கான நேரம். அவங்க தன்னோட மனசை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில், ஆண்டவரே நாங்கள் இதை செஞ்சோம், எங்களை தயவாக மன்னிங்கன்னு கேட்கும்போது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான்கிற வசனத்தின்படி அவங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்க யாராவது இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உடனே மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் இயேசுவே, உங்களை என்னோட கடவுளாக ஏற்றுக்கிறோம், உங்களுடைய வருகையின் போது நாங்கள் எடுத்துக்கொள்ள பண்ணோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுமோ எங்களை வழி நடத்துங்கன்னு கேளுங்க. தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவாறு செய்கிறாரு. அவரோட வார்த்தையை மாத்திரம் இருதயத்தில் வச்சுக்கோங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனோட சமூகத்தில் என்றென்றைக்கும் அவரை செபிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருங்க. இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அவரோட வருகையில் எடுத்துப்பார். காட் பிளஸ் யூ. எல்லாரும் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.